விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றிய அதிமுக செயல் வீரர் கூட்டத்தில் உட்கட்சி மோதலானது வெடித்திருக்கிறது. தற்போது இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், விவரங்கள். வணக்கம் அப்ரகாம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் இன்று மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட கழக செயலாளர் பசுபதி தலைமையில் நடைபெற இருந்தது. அப்பொழுது இந்த கூட்டத்திற்கு முன்னதாக மாவட்ட செயலாளர் பசுபதி அவர்கள் காரில் இருந்து இறங்கி வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள், பசுபதி ஆதரவாளர்கள் மாவட்ட செயலர் வருகை என குரலிட்டனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட வல்லம் ஒன்றியம் என்பதால் அந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அந்த கூட்டத்திற்கு பங்கேற்புக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அந்த சி வி சண்முகம் ஆதரவாளர்கள் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர்களை சி வி சண்முகம் ஆதரவாளர்களை இந்த கூட்டத்திற்கு உள்ளே நுழைய விடாமல் காவல்துறையால் தடுக்கப்பட்டனர். இதனையடுத்து இருவருக்கும், காவல்துறைக்கும் சி வி சண்முகம் ஆதரவாளருக்கும் முதற்கட்டமாக வாக்குவாதம் முட்டி கைகலப்பு ஏற்பட்ட சூழல் உருவான நிலையில பசுபதி ஆதரவாளருக்கும் மற்றும் சி வி சண்முகம் ஆதரவாளருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் தாக்கும் அளவிற்கு நாற்காலியை தூக்கி வீசிக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அதாவது திருமண மண்டப நுழைவாயில் அந்த மீட்டிங் செயல்வீரர் கூட்டத்திற்கு உள்ளே நுழைய விடாமல் சி வி சண்முகம் தடுத்து நிறுத்திய பொழுது வெளியிலிருந்து பசுபதி வந்ததை கண்ட பசுபதி ஆதரவாளர்கள் வெளியே வரும்பொழுது அவர்கள் மீது கற்களை வீசியும் சி வி சண்முகம் ஆதரவாளர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். அதில் பசுபதி ஆதரவாளருக்கு ஒருவருக்கு மண்டை உடைப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதே போன்று பசுபதி ஆதரவாளர்கள் கல்லை தூக்கி நாற்காலியை தூக்கி வீசியதில் சி வி சண்முகம் ஆதரவாளருக்கு ஒருத்தருக்கு மண்டையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்க மோதல் போக்கு அதிகமாக மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டதால் ஒரு டிஎஸ்பி தலைமையிலால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை தற்பொழுது அந்த மண்டபத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் செஞ்சி மற்றும் வளர்த்தி பல்வேறு வல்லம் மற்றும் திண்டிவனம் பகுதியிலிருந்து ஏராளமான காவல்துறையினர் அந்த திருமண மண்டபத்திற்கு செஞ்சி பகுதிக்கு குவியத்துக்காக அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இது பதட்டமான சூழ்நிலை அங்கு நிலவுவதால் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் அது மேலும் பதட்டம் உருவாக தடுப்பதற்காக கண்ணீர் புகை வாகனங்களும் வச்சிர வாகனமும் அங்கு தீவிரமாக செல்லவும் அதிரடிப்படை போலீசாரும் அங்கு விரைந்து செல்கின்றனர். மேலும் விழுப்புரம் மாவட்ட எஸ்பிஎம் அங்கு மதிவானம் செல்வதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த பதட்டமான சூழ்நிலையை தடுப்பதற்கு காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என ஒரு சில கட்சி வட்டாரங்கள் அவர்களுடைய தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் நேற்று கூட சி வி சண்முகம் ஆதரவாளர்களிடையும் பசுபதி ஆதரவாளர்களிடையும் திண்டிவனம் கூட்டியப்பட்டு என்ற பகுதியில் இந்த கூட்டத்தில் வாக்குவாதம் முற்றியது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் கூட்டம் நடத்துவதற்கு முன்பதாக போலீசார் ஏராளமான தடுக்கலாம், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் அவர்கள் தெரிவித்தனர்.